எவ்வளோ மோசமான ஒரு சூழல் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பிரிக்கணும்னு நீண்ட காலம் இந்த மாவட்டத்தின் மக்களுடைய கோரிக்கை. இந்த மாவட்டம் ரெண்டா பிரியுங்க, நிர்வாகம் இன்னும் நல்லா சுலபமா இருக்கும், ஏதுவா இருக்கும். இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்து வடக்கு பெரிய மாவட்டமா இருந்தது வேலூர் மாவட்டம். இன்னைக்கு வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் மூணா பிரிச்சாச்சு. திருவண்ணாமலையில தெற்கு விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிச்சாச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு செங்கல்பட்டு மாவட்டமா இருந்தது, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிச்சாச்சு. திருவண்ணாமலை மட்டும் எதுக்கா பிரிக்காம வச்சிருக்கிற? ஏன்னா இவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. யாருடைய ராஜ்யம்? எத்திராஜுலு வஜ்ரவேலு, அவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. என்னங்க இதெல்லாம்? யார் ராஜ்யம்? யார் மண்ணு? யாது யார் மண்ணு, யார் ராஜ்யம்? அப்போ மக்களை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனா 152 கிலோமீட்டர். இப்ப மக்களை பத்தி இல்லை, இவருடைய பவர் குறைஞ்சிடுமா. இன்னும் 6 மாசம் தான், அப்புறம் ஃபியூஸ் பிடுங்கின மாதிரி தான். நான் சொல்றேன், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட் போனோம். அதற்கு நீங்கள் உறுதி அளிக்க வேணும். என் தம்பிகள், தங்கைகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க. சாதாரணமாக கிடையாது இதெல்லாம். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1,30,00,000 படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். 1,30,00,000 இளைஞர்கள். இந்தியாவில் அப்படி அவ்வளவு எந்த ஊர்லயும் இந்த நிலையில இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதில் போட்டிருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன பொய்யான வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? இல்லை. அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா இந்நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகும். வேலைக்கு போனா இது போன்ற வீணாக அங்கங்கே சுத்திட்டு இருக்க மாட்டான். தேவையில்லாம அந்த மது பழக்கத்துக்கோ கஞ்சாவுக்கோ அடிமை ஆக மாட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு வருவான். இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் இதெல்லாம் பழக்கத்துக்கு போய் அடிமையாகி மாற்று திசையில் அவன் வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறது.